the border between the East and South Sea, according to the National Oceanographic Agency. If the weather is nice, you can see Tsushima Island in Japan in the 11 o'clock direction. Hi guys, it's Zarvini. இதுதான் Day 6 Episode 11 South Korea vlog. ஸோ நீங்கள் மற்ற vlogலாம் பார்க்கலன்னா, அதாவது மற்ற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பூசானுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. அதாவது மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். அதுதான் ப்ளூ லைன் ஹெயுண்டே பார்க். ஸோ இது பேசிக்லி என்னதுன்னா லைக் பீச் ட்ரெயின் சொல்லலாம். அண்ட் அதுக்கன்ட்டு வந்துட்டு ஸ்கை கேப்சியூல். ஸோ நம்ம வந்துட்டு கடல் பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு லைக் ட்ராவல் பண்ணுவோம். லைக் இந்த டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போவோம். சின்ஸ் நான் பஸ்ஸில் வந்து இறங்கினால பஸ் ஸ்டாப் வந்துட்டு இன்னொரு சைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அங்கேயே இறங்கிட்டு தென் இந்த பிளேஸ்க்கு வந்து நடந்து வந்தோம். ஸ்கை கேப்சூல் இல்லைன்னா பீச் ட்ரெயினில் ஏறினோன்னா நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் எப்படி வாங்கணும்னா நான் அந்த கவுண்டர்லலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அன்றைக்கின்னு எனக்கு சரியாக தெரியல லைக் டிக்கெட் இருக்குமா இல்லையா, பிகாஸ் இட் வாஸ் லாஸ்ட் மினிட். யூஸ்வலி வந்துட்டு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ஏன் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னா லைக் இந்த ட்ரெயின் இந்த கேப்சூல் எடுக்கணுன்னா இந்த டிக்கெட்ஸ் வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் லைக் அக்டோபர் டைமில் வந்துட்டு நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட்னால நிறையா டிக்கெட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஆக்சுவலி ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு சோல்ட் அவுட்னு போட்டுருந்துச்சு. ஸோ நான் எதுக்கோ லக்கு மூலியமாக தான் இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கே போகினேன். ஸோ கடவுள் புனியத்தில் இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் 50-50ன்னு சொல்லலாம். லைக் இல்லைன்னா எனக்கு சத்தியமாக தெரியல அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன், வேறு ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணியிருக்கணும். பட் எப்படியாச்சும் இருக்கணும். பிகாஸ் நம்ம பூசானுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் போவாங்க. லைக் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இது ட்ரை பண்ணாமல் போனாக்க ஐ மைட் ஃபீல் ரிக்ரெட்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ டிக்கெட் இருக்கா இல்லையான்னு அந்த ஒரு இதில் தான் நான் வந்து போய்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த ட்ரெயினும் சரி இல்லைன்னா வந்துட்டு ஸ்கை கேப்சூலும் சரி, இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு 6:30 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் எதுக்கும் ட்ரெயினோட டைம் டேபிள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வாங்கலாம் டிக்கெட் ஆக்சுவலி. இல்லாட்டி நீங்கள் அந்த கவுண்டரில் கூட போய் கேட்கலாம் லைக் டைமிங் எப்போலேருந்து இருக்குது. பட் பெட்டர் நீங்கள் வந்து ஏர்லியாக போய் வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோ சரி இல்லை ஸ்கை கேப்சூலோ சரி யூஸ்வலாக வந்துட்டு பீப்புள் லைக் ஈவினிங் டைமில் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் சி த சன்செட்னு சொல்கிறாங்க. ஸோ பட் நான் வந்துட்டு அந்த டைமில் புக் பண்ணல. நான் ஒரு 10:30 or 10 somethingக்கு நான் போயிருப்பேன் காலையில். பீச் ட்ரெயின் இல்லாட்டி ஸ்கை கேப்சூல் இருக்குல்ல. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்துட்டு 2 விஷயத்தை சூஸ் பண்ணலாம். மீன்ஸ் லைக் போகிற சமயம் வந்துட்டு நம்ம பீச் ட்ரெயின் எடுக்கலாம் அண்ட் வர சமயம் ஸ்கை கேப்சூல் எடுக்கலாம். இல்லாட்டி போகிற சமயம் ஸ்கை கேப்சூல் எடுக்கலாம், இல்லாட்டி வர சமயம் வந்துட்டு பீச் ட்ரெயின் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு போகிற சமயத்தில் வந்துட்டு பீச் ட்ரெயின் எடுத்தேன் அண்ட் அங்கேருந்து வர டைமில் வந்துட்டு ஸ்கை கேப்சூல் எடுத்தேன். ஸோ நான் பீச் ட்ரெயின் எடுத்தனால மீப்போ ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் டல்மாஜி டனல் வழியாக போவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சோங்சாப்போ ஸ்டேஷன் அண்ட் டெரிடோல் ஸ்கை வாக். அப்புறம் லைக் அந்த ஸ்கை வாக்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே தான் வந்துட்டு சோங்சாப்போ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ வர சமயத்தில் வந்துட்டு நான் ஸ்கை கேப்சூல் தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா வாக்கில் இறங்கிட்டு தென் அங்கே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு லைக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் அதுக்கன்ட்டு வந்துட்டு சோங்சாப்போ ஸ்டேஷனுக்கு நீங்கள் நடந்து போகலாம். பிகாஸ் நானும் அதான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 25 minutes ஆஃப் வாக்கிங்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பீச் ட்ரெயின். ஸோ நம்ம இந்த பீச் ட்ரெயின்லேருந்து ஏறிட்டு நேராக அந்த ஸ்கை வாக் போவோம். தென் ஸ்கை வாக்லேருந்து நடந்து வந்து சோங்சாப்போ ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு லைக் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு டேக் த ஸ்கை கேப்சூல். ஸோ இந்த பீச் ட்ரெயினில் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ பெட்டர் யூ ஹாவ் டு லைக் நீங்கள் ரஷ் அவுட் பண்ணி சீக்கிரம் போயிட்டு தென் ஒரு நல்ல ஒரு சீனரி பார்க்குறதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி
சீட் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் நின்றுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எதுவுமே தெரியாது. தென் நீங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியாது. தென் நீங்கள் வந்துட்டு சீனரியும் பார்க்க முடியாது. பிகாஸ் முன்னுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலி நிறைய கோரியன்ஸ் இருந்தாங்க. ஈவன் லைக் கோரியன்ஸ்க்கு வந்துட்டு ஹாலிடேனா அவங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கோரியன்ஸ் இருந்தாங்க. லைக் டூரிஸ்டும் இருந்தாங்க தான், பட் மோர் கோரியன் பீப்புள் இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் இந்த கடல்லேருந்து நம்ம வந்துட்டு ஜப்பானோட ஒரு ஐலண்ட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் த வெதர் இஸ் கிளியர், பட் எனக்கு சரியாக தெரியல. பட் ஏதோ ஒரு ஐலண்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. Waters of Peweljong Pavilion in Thailand Cash on the border between the East and South Sea, according to the National Oceanographic Agency. If the weather is nice, you can see Tsushima Island in Japan in the 11 o'clock direction. 이번 정거장은 폐월 전망대 정거장입니다. 내리실 문은 오른쪽입니다. 전시에는 일자리 제한되었습니다. The train is heading for Haringdo Skywalk. Haringdo is named because the rocks in front of the skywalk seem to be connected to Tsushima Island. ஸோ இதுதான் இந்த ஸ்கை வாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த கண்ணாடி மேலே நடந்து போகணும். ஸோ இங்கே ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த கட்டம் வந்துட்டு முழு கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கண்ணாடி மேலே தான் நடந்து போகணும். தென் கண்ணாடி மேலே நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு கீழே வந்துட்டு கடல் தெரியும். ஓ மை காட், அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. ஸோ இந்த கண்ணாடி மேலே நடக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜே நவருது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் தெரியலையா நவர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்லை கீழே ஆடுறதுனால பிரிட்ஜு இல்லை எதுனாலன்னு தெரியல. ஸோ திரும்பி நம்ம வந்துட்டு சோங்சாப்போ ஸ்டேஷனுக்கு தான் நடந்து போகணும். அப்போ தான் நம்மளால திரும்பி ஸ்கை கேப்சூல் எடுக்க முடியும். ஸோ ஸ்கை கேப்சூலுக்கு பல தூரம் நடந்து கொண்டு வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்துட்டு டேர்ன் பை டேர்னாக தான் வந்து உள்ளே கூடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன்னா ஒரு ஸ்கை கேப்சூல். ஸோ அந்த ஒரு கேப்சூல் உள்ளுக்கு வந்துட்டு 4 பேர் உட்காரலாம். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் உள்ளுக்கு க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா தான் அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இட்ஸ் மை டர்ன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்கை கேப்சூல் வந்துருச்சு. What's your name? Some of the people actually வந்துட்டு sea and nature மேலே வந்துட்டு லைக் they actually love sea and nature. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்தாங்கன்னா they actually will enjoy itனு சொல்லலாம். பிகாஸ் it is very calm and peacefulனு நான் சொல்லுவேன். லைக் லுக் அட் த sea. இந்த விஷயம் வந்து நம்ம டெய்லி பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம எப்போ பார்க்க வரோமோ அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இது. சோங்சாப்போலேருந்து முடிச்சுட்டு தென் நேராக வந்துட்டு சப்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஸோ தட் என்னோட டீ மணிக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு காசு முடிஞ்சு. அப்போ தான் நான் பஸ் ஏறி போக முடியும், இல்லாட்டி ஏற முடியாது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவு த ப்ராசஸ் யூ கேன் டாப் அப் யுவர் T மணி கார்டு. ஸோ யா, இட்ஸ் வெரி ஈஸி. ஆக்சுவலி அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு 7-Eleven டாப் அப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி CU மார்ட்டில் டாப் அப் பண்ணிக்கலாம். எனி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அங்கே இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் கேன் டாப் அப் யுவர் கார்ட். ஸோ டோனட்ஸ் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பர்கர் இருந்துச்சு. ஸோ நான் பர்கர் எடுக்கலான்னு தான் நினச்சேன். பிகாஸ் லைக் டோனட் வந்துட்டு லைக் நாட் இன் மூட் டு இட் டோனட்னு சொல்லலாம். பட் பர்கர் இருந்துச்சு. ஸோ பர்கர் சாப்பிட்லான்னு நினச்சாக்கா அவங்கக்கிட்ட வந்துட்டு லைக் 2 சிக்கன் பர்கர் தான் இருந்துச்சு. ஸோ மற்றது வந்துட்டு பாக் பர்கர் தான் அவைலபிளாக இருந்துச்சா. ஸோ நான் வந்து பாக் சாப்பிட மாட்டேன். ஸோ 2 சிக்கன் பர்கர் வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். தென் அங்கே இருக்கிற அதே சப்வே ஸ்டேஷன் கீழே வந்துட்டு இந்த மாதிரி லைக் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட் சொல்கிறதா இல்லைன்னா சொல்கிறதுன்னு தெரியல. பட் அங்கே நிறையா வந்துட்டு பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு, லைக் பேக்கரி. ஸோ பேக்கரி இருந்துச்சு. தென் பிரெட்ஸ், பிஸ்கட்ஸ், லைக் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. தென் கிரேப்ஸ் விற்றாங்க. அவங்க ஆக்சுவலி எனக்கு கிரேப்ஸ் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லி. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிற பிரெட்ஸோ சரி, இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ சரி, பிஸ்கெட்டோ சரி 2001, 1001 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு, விச் இஸ் வெரி அஃபோர்டபுள். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இட்ஸ் வெரி சீப் ஆக்சுவலி. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் கேப் எடுத்தேன். ஸோ கேப் எடுத்துகிட்டு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு கோ டு டைசோக்கு போகணுன்னு நினச்சேன். பட் என்னதுன்னா நான் போகிற டைசோவில் வந்துட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இன்கேஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா, எத்தனையோ ஒன்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு எந்த டைசோல் டேக்ஸ் ரீஃபண்ட் இருக்கோ அந்த டைசோக்கு தானே போக முடியும். பட் பூசானில் வந்துட்டு நிறையா டைசோல் வந்துட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் இல்லை. அதே மாதிரி நான் சோலில் ஒரு 12 ஃப்ளோர் இருக்கிற டைசோக்கு போனேன்னா அங்கே வந்துட்டு நிறையா திங்ஸ் இருந்துச்சு, லைக் நிறையா நான் எதிர்பார்த்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நான் இங்கே இருக்கிற அதாவது பூசானில் இருக்கிற டைசோக்கு போகும்போது இல்லை. பட் இல்லை என்ன செய்ய, எனக்கு மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் எதுவும் செய்ய முடியாதுல்ல, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ இந்த கேப் டிரைவர் ஆக்சுவலி வந்துட்டு லைக் வெரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்தார். பட் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோன்னா, அவர் ஃபோனில் வந்துட்டு அவர் கொரியனில் பேசுவார். தென் எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆச்சு, அப்புறம் தமிழில் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷில் அவங்க ஃபோன்லேருந்து பேசிட்டோன்னே அவங்களுக்கு கொரியன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஹவ் வி கம்யூனிகேட் அட் கொரியா. ஸோ கைஸ் அன்றைக்கி சரியான மழையாக இருந்துச்சு ஆக்சுவலி. பூசானில் லைக் ரொம்ப ரெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல பிகாஸ் இட் வாஸ் குவைட் கிளம்ஸி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான்ட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் வீடியோ எடுக்காத காரணத்தினால் நான் வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கேப்லேருந்து இறங்கிட்டு நான் வந்து என்னோடய டைசோக்கு போனேன். ஸோ அந்த டைசோவில் வந்துட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, விச் ஐ வுட் சே வேஸ்ட். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு டைசோக்கு போனேன் அண்ட் அந்த டைசோலையும் இல்லை. என்ன ஒன்றுனா லைக் நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறோம்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு டைசாக் போகிறேன்ல, அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் எந்த ஸ்டோரில் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எந்த ஸ்டோர் வந்துட்டு லைக் வெரி லார்ஜ் ஸோ தட் நம்ம வந்து சோலில் இருக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்டாக்கா அவங்களுக்கு அவனே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்காண்ட்டு நான் என்னோடய டைசாக் போனேன். அங்கே வந்துட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லைக் சர்வீனியர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் நான் பஸ்ஸு எடுத்துகிட்டு ஹேயுண்டிக்கு வந்துட்டேன். ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கலை, ஸோ சாரி. ஸோ நான் வந்துட்டு ஹேயுண்டி வந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, விச் இஸ் நியர் டு மை Airbnb. ஸோ நான் என்ன பண்ணேன்னா CU மார்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நான் ஏன் CU மார்ட் போயிருந்தேன்னா T மணி கார்டு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, T மணி கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் விச் இஸ் பஸ் அண்ட் சப்வே யூஸ் பண்ணோன்னா இந்த T மணி கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் கொரியா. நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கார்ட்டை வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ டாப் அப் பண்ணிட்டு வி ஜஸ்ட் நீட் டு டேப். லைக் நம்ம வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு பஸ் உள்ளுக்கு போகிறோமோ நம்ம வந்து டேப் பண்ணிட்டு தென் வெளியாகும் போது டேப் பண்ணிட்டு இறங்கணும். T மணி கார்ட்டில் வந்துட்டு பேலன்ஸ் ஃபியூ அமௌண்ட் இருந்துச்சு, எவ்வளோ வான் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணலாம். லைக் CU மார்ட்டில் போயிட்டு நம்ம சொல்லணும் நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டாக்கா அவங்க வந்துட்டு அந்த கார்ட் வந்து டேப் பண்ணிவிட்டு தென் அவங்களோட பேலன்ஸ் காசு வந்துட்டு கொடுத்துருவாங்க. லைக் நம்மளோட கார்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணியிருக்கோ அதை அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கார்ட் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொரியா விசிட் பண்ணாக்கா
அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்கலாம் லைக் நீங்கள் எதுக்கு முதல் சப்வேல வந்துட்டு டாப் அப் பண்ணீங்க, தென் இப்போ வந்துட்டு லைக் வித்ட்ரா பண்ணீங்கன்னு. எதுக்காகனா இன்கேஸ் நான் வந்துட்டு பஸ்ஸில் இன்னும் ட்ராவல் பண்ண போகிறேன்னா எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால வந்துட்டு நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நான் டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் நான் காட்டணும்ல எப்படி டாப் அப் பண்ணலாம், லைக் சியூ மார்ட்டில் கூட பண்ணலாம், 7-Eleven கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்வேல இந்த மிஷின் இருக்கும், ஸோ அங்கேயும் நீங்கள் பண்ணலான்னுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்கிற ஹெயுண்டி மார்க்கெட்டுக்கு போனேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஹெயுண்டி மார்க்கெட் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் என்னென்னலாம் போய் சாப்பிட்டேன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிஷ் கேக் ட்ரை பண்ணேன், ஹாட் டாக் ட்ரை பண்ணேன், ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன், தென் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அண்ட் இது என்னதுன்னா தபூக்கி. ஸோ திஸ் இஸ் லைக் ஸ்பைசி தபூக்கி. ஓகே தான். ஸோ கைஸ், Day 6 அவ்வளோதான். ஸோ அடுத்த எபிசோட் பாருங்கள். அடுத்த எபிசோடில் வந்துட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கோரியாவுக்கு வந்தால் என்ன பண்ணணும், கோரியாவில் வந்தால் என்னென்னலாம் செய்யணும்னு நிறையா இருக்குது. நிறையா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் சராங்கி பாய்.